இது வந்து பழைய காலத்து முறை. ஸோ இருந்தாலும் ஸ்டாண்டர்டு ஸ்டாண்டர்டு இது நமக்கு வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்லை. மரத்துக்கு லைஃப் இருக்கு எப்படி மினிமம் 20 இயர்ஸ் 50 இயர்ஸ் மினிமம் நம்ம ஏன்னா ஆல்ரெடி நம்ம ரிலேட்டிவ் போட்டுக்கிறதுனால ஓகேங்க ஆம்பம் போட்டுக்கிறதுனால ஒரு 10 வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லை. இது வரைக்கும் என்ன பேருங்க? இதாவது இந்த எடப்பாடி பக்கம் போய் எடுத்துட்டு வந்தாங்க. அது மரம் தைல மரம்னு சொல்லுவாங்க. தைல மரம். ஓகே. டைமண்ட் வேலை போட்டுக்குது. ஓகேங்க. ஸோ கொஞ்சம் சேஃப்டி அப்படிங்கிறதுனால இது யூஸ் பண்ணுறாங்க எல்லாருமே. ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது பறனுங்க. ஆடு வளர்ப்புக்கான பறனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதோட காஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்க. அந்த ஃப்ரெண்டு இருக்கார், நண்பர் இருக்கார், அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எத்தனை சைஸு, எவ்வளோக்கு போட்டிருக்காங்க, அந்த அமௌண்ட் எவ்வளோ செலவாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கலாங்க. பேர் சொல்லுங்கள் ப்ரோ. பேர் ராஜ்குமாருங்க. ராஜ்குமார். ஓகேங்க. கீழ் கிரவுண்ட் லெவலில் நம்ம போட்டிருந்தோம். ஆமாங்க. இப்போ வந்து பறன் போடுறதா இருந்தால் அதனுடைய நம்மளுடைய அடுத்த பிளேஸ் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருப்போங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. ஸோ வேறு இன்னொரு இது பறன் போட்டுட்டுருக்குன்னு சொல்லியிருக்கோம். கரெக்டுங்க. இன்னும் ஒரு பண்ணை அந்தாண்டு இருக்குதுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி கொடுக்கறதுனால ஸோ நம்ம இந்த பண்ணை வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து பன்னெண்டு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 36க்கு 23. சரிங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 குட்டி தாராளமாக விடலாம். இதனுடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வரைக்கும் ஆகிருக்கிறது. நம்ம ஃபுல்லாக போடலை. சரிங்க. பாதி மட்டும் தான் போட்டுக்கிறோம். 2,30,000 இருக்குது. 2,30,000 இருக்குது. 2,30,000 இருக்குது. சரிங்க. நம்ம இன்கேஸ் ஃபியூச்சருக்கு தேவைன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். முன்னாடி பண்ணிக்கலாம். சரிங்க. இப்போ வந்து போட்டது வந்து ஒரு 13க்கு 26ங்களா? 13க்கு 26 இப்போ விட்டுரு. கீழே ஃப்ளோர் வந்துங்க எஃப்ஆர்பியில் போடுவாங்க இல்லைங்களா? இப்போ வந்து நம்ம போட்டது வந்து மரத்தில் போட்டிருக்கோம். மரத்தில் போட்டிருக்கோம். மரத்துக்கு ஏங்க போட்டோம்? என்ன காரணங்க? என்ன ஸ்பெசிஃபிக் ரீசன் என்னங்க? ஸ்பெசிஃபிக் ரீசன்னா இது வந்து ஃபியூச்சருக்கு நல்லா இருக்கும். சரிங்க. வந்து நம்ம தண்ணி படப்பட அதான் யூரின் ஆடோட யூரின் போக போக இன்னும் மரம் குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம ஏரியா ஃபுல்லாகவே இதுமாரி தான் இதுமாரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. லைஃப் இருக்குங்களா இது மரத்துக்கு லைஃப் இருக்குது. எப்படி மினிமம் 20 இயர்ஸ் 50 இயர்ஸ் மினிமம் நம்ம ஏன்னா ஆல்ரெடி நம்ம ரிலேட்டிவ் போட்டுக்கிறதுனால ஓகேங்க ஆம்பம் போட்டுக்கிறதுனால ஒரு 10 வருஷம் எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் இன்னும் ஒரு 10 இயர்ஸ் நல்லா வரும். 30 இயர்ஸ் 25 இயர்ஸ் நல்லா வரும்னு நம்பிக்கை இருக்குது. ஓகேங்க. ஸோ அதனால மரம்லாம் குவாலிட்டியான மரம் தான். ஓகே. என்ன மரத்து என்ன பேருங்க? இதாவது இந்த எடப்பாடி பக்கம் போய் எடுத்துட்டு வந்தாங்க. அது மரம் தைல மரம்னு சொல்லுவாங்க. தைல மரம். ஓகே. தைல மரம். இதெல்லாம் 1க்கு 1 சைஸுங்களா? சைஸ் வந்து 1க்கு 1 ஸ்கொயரு. 1 இன்ச்சு 1.5க்கு 1 வருதுங்க சைஸு. சரிங்க. இது வந்து மரம் போட்டிருக்கோம். எஃப்ஆர்பி போடாமல் மரம் போட்டிருக்கிறோம். நல்லா இருக்குன்றீங்க. சரிங்க. இப்போ வந்து உள்ளே வந்து நெட்டாக விட்டுருக்கோமா இல்லை எப்படி ப்ரோ விட்டுருக்கேன்? ரெண்டு பேஜாக போடுற மாதிரி போட்டிருக்கேன் இல்லையா? 2 பேஜாக போடுற மாதிரி போட்டுருக்கோம். 30 விட்டுக்கலாம். இந்தாண்ட 30 ஆடு, அந்தாண்ட 30 ஆடு. சரிங்க ப்ரோ. இப்போ வந்துங்க முன்னாடி இங்கே கேப் விட்றீங்களா? இது இருக்குங்க ப்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆடு தீவனம் போடுறதுக்கு. தீவனம் போடுறதுக்கு வந்து செப்பரேட்டாக வந்து வெளியே வச்சுக்கிறோம். இங்கே வெளியே வச்சுக்கிறோம். தீவனத்தை வந்து வெளியே வச்சுக்கிறோம். அப்போ வந்து ஆடுங்க வந்து எதுவும் காலை போட்டு மிதிப்படாது. அந்த டென்ஷன் இல்லைங்க. அந்த டென்ஷன் இல்லை. ஓகே. இதுக்கு முன்னாடி பழைய மெத்தெல்லாம் வந்து உள்ளே வச்சு பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக வந்துக்கிறதுனால எல்லாமே வெளியே வச்சு பண்ணிக்கிறோம். உள்ள போனால் ஆடுங்க வந்து மிதிக்கிறது. சரிங்க. தீவனத்தை வேஸ்ட் பண்ணோம், மேலே காலை தூக்கி போடும். ஓகே. அதனுடைய இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு. சரிங்க. ஓகே. மேலே வந்து நம்ம இந்த சீட்டு போட்டிருக்கு இல்லைங்களா? சிமெண்ட் சீட்டு. பட் பட்ஜெட் வைஸ் இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். சுற்றி வந்து ஃபென்சிங் இது அடிச்சுக்கிட்டோம் இல்லைங்களா? டைமண்ட் வேலை போட்டுக்குது. ஓகேங்க. ஸோ கொஞ்சம் சேஃப்டி அப்படிங்கிறதுனால இது யூஸ் பண்ணுறாங்க எல்லாருமே. ஓகே. அதனால நம்ம மழைகளை வந்துச்சுன்னா நம்ம துணி போட்டுக்கலாம். சரிங்க. இப்போது என்னென்னு பார்த்தோம், நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஷீட்டு வந்து இப்போ ஷீட் அடிச்சிருக்கீங்கல்ல, இந்த ஷீட்டு வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம். ஏன் மேலே நிறுத்திட்டீங்க? காத்தோட்டம் ஆர்டிகளுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும் நல்லா. ஓகே. ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம ஃப்ரீயாக விட்டுக்குது. ஓகே. வந்து மோஸ்ட்லி எல்லா டைம் மழை காலம் வரது இல்லை. ஆமாம். வேறு டைம் தானே. ஸோ அதனால் வந்து ஆடுக்கு ஃப்ரீயாக இருந்தால் நல்லா ஆட்டுகளுக்கு எந்த ஒரு நோய் பாதிப்பது இருக்காது. ஓகே. ஆரோக்கியமாக இருக்குன்றீங்க. இருக்கும். ஸோ அதனால் வந்து நமக்கு தேவைன்னா மழைகளை வந்துச்சு, ரொம்ப கனத்த மழை அந்த டைம் அடமழை இருந்ததுன்னா நம்ம என்ன கவர் பண்ணிக்கலாம். ஓகே. காஸ்ட் வைஸ் கம்மி தான். சரிங்க. அப்படியே இது பண்ணிக்கலாம். சரிங்க. இப்போயும் வந்து இந்த கோலும் வந்து இந்த கட்டை வந்து குறுக்க போட்டிருக்கோம் இல்லைங்களா? சென்டரில் வந்து ஒரு அரைஞ்சி கேப் வந்து அரைஞ்சி தான் நம்ம கேப் போட்டிருக்கோம். ஏன்னா அந்த ஆட்டு புழுக்கு வந்து வெளியே வரதுக்கு. ஓகேங்க. அது வந்து அரைஞ்சி தான் கேப் போட்டிருக்கோம். இது வந்து க்ளீன் பண்ணுறதுலாம் எப்படிங்க? மெயின்டெனன்ஸ் எப்படி? க்ளீனிங்லாம் எந்த பிரச்சனை இல்லைங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து விட்டுட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பேட்ச் எடுக்கிற வரைக்கும்
ஃபுல்லாகவே நீங்கள் க்ளீன் பண்ணுங்கிற அவசியம்லாம் இல்லை, தீவனம் போட்டுருந்தா போதும். பட் ஆனால் வந்து உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு க்ளீன் பண்ணணுன்னாலும் நீங்கள் ஆட்டு அந்த பேட்ச் முடிச்சுன்னா அடுத்த பேட்சில் வந்து நீங்கள் சும்மா ரஃபாக க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த பேட்ச் விட்டுக்கலாம். ஓகே, அந்தமாரி டென்ஷன் சுத்தம் கிடையாது. கீழே வச்சு வளர்க்கணும்னா தான் நம்ம அந்தமாரி க்ளீனிங் டெய்லி 2 times 3 times க்ளீன் பண்ணணும். ஓகே, பரன் போடாமல். ஸோ பரன் போட்டுக்கிற பர்பஸ் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ப்ராசஸ் வந்து நமக்கு ரொம்ப ஈஸி. ஓகே, அந்த டென்ஷன் இல்லை. சரிங்க. ஸோ அதுக்காக தான் இவ்வளோ செலவு பண்ணி இந்த பரன் போடுறோம். ஓகேங்க. கீழே வந்து நான் கோழி விட்டுக்கிற மாதிரிங்களா? கோழி விட்டுக்கலாம். கீழே ஃபியூச்சர் நமக்கு தேவைப்பட்டால் கோழி விட்டுக்கலாம். ஓகேங்க. அந்த பிளான் இருக்கிறதால தான் போட்டிருக்குது. சரி, சரிங்க. கோழி ப்ளஸ் அந்த மாடுகள் அந்த சைடு வந்து மாடு விட்டுக்கிறோம். ஓகேங்க. இப்போ வந்து என்ன ஹைட்டுக்காக நம்ம இதை வச்சிருக்கோம்? கீழே இருந்து ஃப்ளோரில் இருந்து எவ்வளோ ஹைட்டுக்காக நம்ம வச்சிருக்கோம்? 4 அடி இருக்குது. 4 அடி இப்போ ரீசனபிளாக இருக்குங்களா? இல்லை ஹீட்டு அதிகமாக வருங்களா? ஆமாம், ரொம்ப மேலே போக ஹீட் உங்களுக்கு அதிகமாக வரும். அதுக்கு தகுந்த சட்டை மேலே தூக்கி வந்து காற்று வரும். ஸோ அப்பியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு ஷெட்டு போகிறீங்க அவங்களே உங்களுக்கு ஐடியா கொடுத்துருவாங்க. ரெகுலராக போட்டுட்டு சரிங்க. இல்லை இன்னொன்று ஹைட்டு மேலே போக காற்று தூக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ஹைட் ஏற்றுனீங்களா ஹீட் இறங்கும். ஹீட் இறங்கும். அதனால 3 to 4 அடி 4 அடி 4.5 மேக்ஸிமம் அதுக்கு மேலே போகக்கூடாது. சரிங்க. இப்போ வந்துங்க இந்த கால் வந்து குறுக்கு நெட்டுக்கிற இல்லைங்களா? அதனால எத்தனை ஒரு 6 அடிக்கு ஒரு காலுங்க, 5 அடிக்கு ஒரு காலுங்க, குறுக்கு காலுங்க. 5 அடிக்கு ஒரு குறுக்காலுங்க. கீழே வந்து 5 அடி குறுக்கால் ஒன்று போட்டிருக்கிறோம். நம்ம இப்போ போட்டிருக்கிறது ஏன்னா அது வந்து எஃப்ஆர்பி போட்டால் இது தேவை இருக்காது. நம்ம வந்து லேட்டஸ்ட்டாக இப்போலாம் நிறைய வந்துருச்சு இல்லைங்க. இப்போலாம் பேனல் சீட் இதுக்கு பதிலாக அந்த ரெட் இது க்ரீன் கலர் ஷீட்லாம் பார்ப்பீங்க. ஆமாம் அந்த மாதிரி அது ஆனால் நானும் அதுக்கு ஒரு சாய்ஸ் பண்ணலான்னு பார்த்தேன். பட் ஆனால் வந்து அது காஸ்ட் வைஸ் ஓகே தான். சரிங்க. பட் லைஃப் வருமாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். கரெக்ட். இது வந்து பழைய காலத்து முறை. ஸோ இருந்தாலும் ஸ்டாண்டர்ட் இது நமக்கு வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்லை. நல்லாயிருக்கும். சரிங்க. இப்போ வந்து இதில் வந்து ரெண்டு பேட்ச் விட்டுக்கலாம் இல்லைங்களா? 2 பேட்ச் விட்டுக்கலாம். 30 குட்டி விட்டுக்கலாம். சரிங்க. குட்டி எங்கே வாங்குறீங்க? நம்ம குட்டி வாங்குறது மோஸ்ட்லி கரூர், ஆந்திரா, ஜுடிபி. சரிங்க. இப்போ வந்து குட்டி நீங்களே கொடுக்குறீங்களா? ஆமாம். குட்டி வந்து நீங்களே கொடுக்க போறீங்க. ஆந்திரா ஜுடிபி இருக்குதுங்க. கரூர் தான் மேச்சேரி ஆடு இருக்குதுங்க. ஆமாம். சப்போஸ் மயிலம்பாடி வேணாலும் மயிலம்பாடியும் ப்ராசஸ் பண்ணுறோம். ஓகேங்க. கஸ்டமருக்கு ரெக்யர்மெண்ட் பேஸ் பண்ணி. ஓகே. பட் மோஸ்ட்லி நம்மகிட்டே தீவனம் இருக்கிறதுனால எல்லாமே ஓரளவுக்கு இங்கே கரெக்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சரிங்க. கஸ்டமர் கேட்டால் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வரும்போது நம்ம கொடுக்கணும். ஓகேங்க. அதேமாரி நமக்கு சப்போஸ் ஆடு அங்கேருந்து நான் வெளியிருந்து இம்போர்ட் பண்ணால் கூட நம்ம ஒரு 1 week வச்சு ஸ்டே பண்ணி அதை மானிட்டர் பண்ணி கரெக்டாக இருக்குதா எல்லாம் வாட்டர் டெஸ்ட்டு எல்லாமே கரெக்டாக நம்ம டானிக் அதெல்லாம் கொடுத்து ஸோ அது என்ன பேசிக்காக என்னென்ன நம்ம பண்ணணுமோ அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கஸ்டமருக்கே நம்ம ஓகே நம்ம ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் கொடுப்போம். சரிங்க. இப்போ வந்து ஓகேங்க. இப்போ வந்து இதுக்கு வந்து படிக்கட்டு வந்து இந்த சைடு வைக்கிற மாதிரிங்களா? இந்த சைடு படிக்கட்டு வந்து இப்போ இந்த வைக்கணும் இருக்கு. ஓகே. அதுதான் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே. என்ன நடந்துட்டு இருக்கேன். ஓகேங்க. சரிங்க. இப்போ வேறு பற்றி இதில் பற்றி இன்னும் வேறு என்னங்க எக்ஸ்ட்ரா? அதான் அந்த படிக்கட்டு இது ஆக்சுவலாக வந்து ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டு இதில் நம்ம வந்து காங்கிரீட்டில் போட்டால் பெஸ்ட்டு. சரிங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நார்மலாக பண்ணிவிடுவாங்க. ஓகே. இது வந்து நம்ம காங்கிரீட்டில் போட்டோம்னா படிக்கட்டு கொஞ்சம் லைஃப் லாங் அப்படியே இருக்குன்னு அந்த பிளானில் தான் காங்கிரீட் போடுற மாதிரி ஒரு பிளான். ஓகே. நம்ம ஏற்றும் போது இறக்கும் போது கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருக்கும். அதனால் இது ஒன்று மட்டும் நம்ம படிக்கட்டு மட்டும் காங்கிரீட்டில் போட்டோம்னா போட்டுக்கலாம். செங்கல் வச்சுக்கலாம். செங்கல் வச்சு இது பண்ணிக்கிறது. சரிங்க. அது மாதிரி ஓகே. ஓரளவு கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஓகேங்க. முன்னாடி வந்து நம்ம மாடு கட்டிக்கிற மாதிரிங்களா? தேவைப்பட்ட ஃபியூச்சர் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பிசினஸ் growth எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அவங்க கஸ்டமருக்கு இது நம்ம கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துட்டு. ஓகே. அதுக்கு இதை வந்து கஸ்டமர் பொறுத்து என்ன ஃபியூச்சர் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பண்ணி கொடுத்துடலாம். இல்லை போதும். நம்ம 2-3 பேருக்கு கொடுத்துறதுனால நம்ம கஸ்டமருக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்க ப்ரோ. சரிங்க. ஓகே. இப்போது பரன் அமைப்பு அப்படின்னாலும் இப்போ உங்களை கான்டாக்ட் பண்ணலாம் இல்லைங்களா? நீங்கள் பண்ணி கொடுத்துருவீங்க. ப்ளஸ் ஆடு பரன் ப்ளஸ் ஆடு தேவைப்பட்டு இது தீவனங்கள் அது பெட்டராக கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஏன்னா கம்மியாக கேட்குறவங்களுக்கு நம்மளால ப்ராசஸ் பண்ண முடியாது. சரிங்க. கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருக்குது, கொஞ்சம் நம்ம ரெகுலராக நாங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு நம்ம பண்ணலாம். எவ்வளோ ஆடுங்க எடுக்கணும் மாதிரி அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பட் அவங்களுக்கு சாய்ஸ் தான். அவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறதா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க. நம்மளால வந்து ஓனாக நம்ம ரிஸ்க் எடுத்து கொண்டு போய் அங்கே டெலிவரி பண்ணுறது கொஞ்சம் சிரமம். ஆமாம். நாம பண்ணுறது முடியாது. அவங்க வந்து பார்த்துட்டு எடுத்துகிட்டு போகலான்றீங்க. பண்ணிடலாம். ஒரு 30 கிலோமீட்டர் சரௌண்டிங் தான் பண்ணலாம். ஓகே. சேலம் மாவட்டம் தான் ஓகே பண்ணிடலாம். சரிங்க. அவுட்டர்னா பட் நம்ம கொடுக்குறோம். பட் குவான்டிட்டி வந்து அவங்க அதிகமாக எடுத்தாங்க, ஒரு 50 ஆடு 100 ஆடு எடுக்கிறாங்கன்னா அது நம்ம டெலிவரி பண்ணலாம். 50 ஆடு 100 ஆடு டெலிவரி உண்டு. அது கம்மியாக இருந்துச்சுன்னா கிளைண்ட் வந்து அந்த கஸ்டமர் வந்து அவங்க எடுத்துக்கிட்டு போயிடும். இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது. ஏன்னா
டிரான்ஸ்போர்ட்டில் நம்மளோட கொஞ்சம் ஒரு கம்மியாக கேட்குறாங்க, ஒரு 20 குவான்டிட்டி 30 குவான்டிட்டி கேட்குறாங்க. அந்த மாரிங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. சரி, ஓகேங்க ப்ரோ. நாமளும் இப்போ தான் பிஸ்னஸ் ரன்னிங்கில் இருக்குது. அதனால் பிக்கப் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் ஓகே ரீசனபிளாக நம்ம யார் கேட்டாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்க. சரிங்க ப்ரோ. ஓகேங்க ப்ரோ. ஓகே, உங்கள் நம்பர் இதில் போட்டு விட்றாங்க ப்ரோ. சரிங்க ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. நன்றிங்க. ஓரளவுக்கு ஓகே. அடுத்து ஃபோன் என்ன பண்ணுறோம்? இது மெட்டலா? மெட்டல் சீட்டு பெஸ்ட்டு 4 போட்டு விட்டீங்களா? சரி, எக்ஸ்ட்ரா நாளைக்கு நானும் எனக்கு நானும் பேசிக்கலாம், கொஞ்ச நாளைக்கு வீட்டில் ஓடிக்கலாம். என்ன பாருங்க, அது ஒரு கோர்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட். இது எதுக்கு இது சப்போர்ட்காக போடணும். இது போக உங்களுக்கு இறப்போறோட உங்களுக்கு கேப் வருமா? கஷ்டப்படணும், நடந்து போகலாம். ஓகே, அப்படி கல்வி வச்சுட்டு இப்படி வந்துடுற மாதிரி